எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஎன்ஸ் ஒரு சேனலில் பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுக்கு 1 கப்பு பூண்டு எடுத்து உரிச்சிக்கோங்க. இந்த உரித்த பூண்டை ஒரு உரலில் போட்டு இடிச்சிக்கலாம். உங்களுக்கு இல்லைனா மிக்ஸி ஜாரில் 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அது நல்லா மசித்த பிறகு அதில் தேவையான அளவு உப்பு, நல்லா முழு பவுலில் புளி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக இதை ஊறட்டும். இதை ஊறின பிறகு மறுநாள் காலையில் ஒரு சூடான கடாயில் 2 டீஸ்பூன் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 3 பெருங்காய உருண்டை போட்டுக்கோங்க. உருண்டை இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அது ஆறின பிறகு பொடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 150 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணி முதல் ஊற வச்சு இந்த பூண்டு புளியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது 2 நிமிஷம் கழித்து 1.5 கரண்டி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது எங்கேயும் அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச வெந்தயம், கடலப்பருப்பு, பெருங்காய பொடியை இதில் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி இப்போ ஊற்ற தேவையில்லை. இப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 20 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்போதுமே ஊறுகாய்க்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கலர் வரணுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பிஞ்ச் சொல்லலாம், இல்லைனா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/4 டீஸ்பூன் குறைவாகவே நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ளேவர் கிடச்சிரும். நீங்கள் மிளகாத்தூளுமே தனி மிளகாத்தூளை மல்லித்தூளோட சேர்க்காமல் தனி மிளகாத்தூளை அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஊறுகாய்க்கு எப்போதுமே கரெக்டான புளி, உப்பு அது கரெக்டாக அமைஞ்சிட்டு அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்துக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பும் புளியும் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் அதை டேஸ்ட் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு புளி ஊற்றணும். ரா வாட்டராக நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண வேணாம். புளி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். கரெக்டாக ஊறுகாய் ஸ்டேஜுக்கு அந்த எண்ணெய்லாம் பிரண்டு மேலே வந்துடும். நீங்கள் எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அப்பப்போ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நாம் எப்போதுமே ஊறுகாய் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் அது சீக்கிரமாக கெட்டு போகாமையும் ரொம்ப ட்ரை ஆகாமலேயும் இருக்கும். நீங்கள் அடுப்பை சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் அதோட வாசனையாக அது வர வரைக்கும் நம்ம மெதுவாக அதை குக் பண்ணி ஆகணும். எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பராக இப்போ பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதோ ஒரு நாள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப். நன்றி, பாய்.